நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. திருச்சிராப்பள்ளி வேலைவாய்ப்பு அலுவலகத்தின் முன்னாள் மண்டல துணை இயக்குனர் மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் தன்னார்வ பயிலும் வட்டத்தின் முன்னாள் இயக்குனர் திரு சுரேஷ்குமார் ஐயா அவர்கள் நம்மிடையே மாணவர்களுக்கான கல்வி சார்ந்த செய்திகளை பகிர இணைகிறார். அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலி நேயர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். போட்டித் தேர்வுக்கு நிறைய பேர் தயாராகிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க எல்லாருக்குமே சார் நீங்கள் போட்டித் தேர்வுக்குனாக்க சிலபஸ் இருக்குது, கொஸ்டின் பேப்பர் இருக்குது, நோட்டிஃபிகேஷன் இருக்குது, அப்ளை பண்ணலாம், படிக்கலாம்னு சொல்லுவீங்க. எல்லாருமே ஒரே குடும்ப பின்னணியிலிருந்து ஒரே எக்ஸ்போஷரோட படித்து வர்றதுன்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பள்ளிக்கூடமோ அந்த கல்லூரியோ அவங்களுடைய படிப்பினுடைய அந்த நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும். அவங்களுடைய அந்த தகவல் தொடர்பு அவங்களுடைய குடும்ப சூழல் இதெல்லாம் முழுமையாக அவங்கள எல்லாரும் ஈக்குவலாக அதை கவனித்து தன்னை உயர்த்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. அப்படி இருக்கிறப்ப சில நேரங்களில் என்ன ஆகும்னாக்கா அவங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறதுக்கு ஒரு கவுன்சிலிங் மாதிரி, இப்போ என்ன படிக்கலான்றதுக்கு கவுன்சிலிங், அதே மாதிரி எப்படி படிக்கலான்றது ஒரு முக்கியம், ஸ்டடி ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸ்கில்லை வளர்த்துக்கிறது கூட பார்த்தீங்கன்னாலும் சரி. அதே மாதிரி இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா நேரத்தில் குரூப்பாக உட்காந்து படித்தா தான் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும். இப்போ சில பேர் ஜாகிரஃபியில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, சில பேர் சயின்ஸில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, சில பேர் தமிழில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இப்போல்லாம் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் பார்த்தீங்கன்னாக்கா தமிழுக்கு அதிகமாக முக்கியத்துவம் தருவாங்க. அதோட எலிஜிபிலிட்டி இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமே எழுதணும்னா கூட தமிழ் கட்டாயமாக ஒரு எலிஜிபிலிட்டி மாதிரி டெஸ்ட்டுன்னு ஒன்று வைக்கிறாங்க யாராக இருந்தாலும். அப்போ அந்த மாதிரி இந்த லாங்குவேஜில் இருக்கக்கூடிய திறமைகள் எப்படி வளர்த்துக்கிறணும், இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள் தெரியணும்னாக்கா இப்போ அவங்கவுங்க நான் எப்போயுமே கோச்சிங் சென்டரில் போய் படிங்க அப்படின்னு சொல்லவே மாட்டேன். நான் எப்போயுமே கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா டெல்லியில் பார்த்தீங்கன்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்காக கவர்மெண்ட்டே பல இடங்களில் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுகளில் கூட பார்த்தீங்கன்னா அண்ணா இன்ஸ்டியூட்னு இருக்குது, ஃப்ரீயாக கோச்சிங் நடத்துகிறாங்க ஐஏஎஸ் எக்ஸாம்லேருந்து. அதே மாதிரி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம்னு சொல்லி தமிழ்நாடு முழுவதும் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்னு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்கிறதுல ஸ்டடி சர்க்கிள்னு ஒன்று இருக்குது. அந்த ஸ்டடி சர்க்கிளில் நான் புதுக்கோட்டையில் வேலை பார்க்குறப்ப எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்த்தேன். அப்போ இந்த ஸ்டடி சர்க்கிள்ன்றதை நான் ஒரு ஃபீல் பண்ணேன். நான் இந்த மாதிரி பையங்களுக்கு நிறைய பேருக்கு சில பேருடைய பேரண்ட்ஸ் படிச்சிருப்பாங்க, கவர்மெண்ட்டில் வேலை பார்ப்பாங்க, கைட் பண்ண முடியும், எல்லாருக்கும் அது முடியாது. அப்படின்னு இருக்கிறப்ப இந்த சோஷியோ எக்கனாமிக் ஈக்குவிட்டியை கொண்டு வரணும், ஒரு சமத்தை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு முயற்சி பண்ணி புதுக்கோட்டையில் 1992-93 டைமில் ஆரம்பித்தது தன்னார்வ பயிலும் மட்டும்னு ஆரம்பித்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ கவர்மெண்ட் ஸ்கீம் அது இல்லாமல் இருந்தது. அப்புறம் விருதுநகருக்கு மாறினேன், அங்கேயும் போய் இதே மாதிரி ஆரம்பித்தேன். அதுக்குள்ளே நிறைய பேருக்கு ரிசல்ட் ஒரு பையனுக்கு 4 வேலை கிடைக்கும். ஒரு வேலை கிடைக்கிறதே கஷ்டமாக இருந்தப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் குரூப்பாக படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஆளுக்கு 5 ரூபா 10 ரூபான்னு போட்டு புத்தகங்கள் வாங்கி நான் அவங்க கூடவே உட்காந்துருந்து ஈவினிங்லேயும் சரி இந்த மாதிரியெல்லாம் கைட் பண்ணுறப்ப அந்த ஸ்டடி சர்க்கிள்ன்றதை ஆரம்பித்ததுக்கு பின்னால் விருதுநகரில் அது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வர ஆரம்பித்த உடனே அரசாங்கமே அந்த திட்டத்தை எடுத்துகிட்டு இப்போ எல்லா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லையும் பார்த்தீங்கன்னாக்கா தன்னார்வ பயிலும் மட்டம் ஸ்டடி சர்க்கிள்னு ஒன்று இருக்குது. அது மூலியமாக எல்லா மேகசின்ஸு கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த என்னென்ன எக்ஸாம்ஸோ அதுக்கான மேகசின்ஸ்லாம் கவர்மெண்ட்டே ஃபண்ட் வச்சு வாங்கி கொடுத்து அவங்களே ஃப்ரீயாக நல்ல வல்லுநர்களை வச்சு கிளாஸ் எல்லாம் எடுக்க வைக்கிறது. என்னுடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி இருந்ததுனாக்கா ஏற்கனவே யார் பாஸ் பண்ணாங்களோ அவங்களவே கூட்டிகிட்டு இப்போ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காருனாக்கா சின்ன வயசுலேயே பாஸ் பண்ணி வருவாங்கள்ல, அவங்கள கூப்பிட்டு நீங்கள் எப்படி ஐஏஎஸ் ஆனீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள சொல்ல வைக்கிறது. குரூப் 4னா குரூப் 4 இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் அந்தந்த தரத்துக்கு ஏற்ற மாதிரி அப்புறம் எக்ஸ்பர்ட்ஸையும் கூப்பிட்டு வல்லுநர்களை கூப்பிட்டு என்ன பண்ணுறது, இப்படியெல்லாம் பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பாக தன்னார்வ பயிலும் மட்டம் அப்படின்னு சொல்லி இப்போ எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாத்துலேயுமே தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு இருக்கு. இதே மாதிரி நம்ம அழகப்பா பல்கலைக்கழகத்தில் கூட பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பல்கலைக்கழகங்களில் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் சென்டர்னு இருக்கும். ஆனால் ஸ்டடி சர்க்கிள்னு ஒரு பேரோட ஏறக்கூடிய எனக்கு தெரிஞ்சு அது சம்மந்தமாக நிறைய எக்ஸாம்ஸ்க்காக தயார் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு 5-6 வருடங்கள் பார்த்தீங்கன்னா அழகப்பா பல்கலைக்கழகத்தில் ஒரு முன்னோடியாக அந்த ஸ்டடி சர்க்கிள்னு இருந்தது. அதில் நிறைய பேர் படிக்க நிறைய பேருக்கு வேலை கிடச்சி இன்னண்ட் அரௌண்ட் கவர்மெண்ட் வேலைகள் அவங்களுக்கு நிறைய பேர் கிடைச்சிருக்கு. இப்போவுமே அந்த அழகப்பா பல்கலைக்கழக ஸ்டடி சர்க்கிள்ன்றது நடந்துகிட்டு இருக்கு. அது இந்த பக்கத்தில் இதை கேட்கக்கூடிய மாணவ மாணவிகள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த லைப்ரரி பக்கத்தில் ஸ்டடி சர்க்கிள்ன்றது இருக்குது. அந்த பழனிப்பை செட்டியார் ஆடிட்டோரியம் இருக்குது. அந்த இதில் கீழே இயங்கிட்டு இருக்கு. அங்கே நேரடியாக இந்த பேச்செல்லாம் நீங்கள் கேட்டுட்டு குரூப் 4க்கு நான் என்ன பண்ணலாம், குரூப் 2க்கு என்ன பண்ணலாம், ஐஏஎஸ் எக்ஸாம்னா என்ன பண்ணலாம், அதுக்கு என்னென்ன மேகசின்ஸ் எடுத்து நம்ம ரெஃபர் பண்ணலாம், இது எல்லாத்துக்கான வாய்ப்பு ஃபெசிலிட்டி எல்லாமே அங்கே இருக்குது. அங்கே நிறைய பேர் உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க, கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணுவாங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதையும் பயன்படுத்தலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அங்கங்கே இந்த மாவட்டத்துக்கு பக்கத்தில் இப்போ சிவகங்கைனாக்கா சிவகங்கை பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணலாம், சிவகங்கையில் இருக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போய் அங்கே ஃப்ரீயாக அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஆன்லைனில் கூட கிளாஸஸ் பல இடங்களில் நடக்குது. திருச்சியில் இது மாதிரி புதுக்கோட்டையில் இப்படி எல்லா இடங்கள்லையும் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸஸ்லையும் சரி
இந்த ஸ்டடி சர்க்கிள் வச்சிருக்கிறது மூலியமா வேலை கிடைச்ச பையங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, ஐ யூஸ் டு டெல் தம், நீங்கள் என்ன உங்களுக்கு கிடைச்சதோ ஃப்ரீயாக அதை மற்றவங்களுக்கு சொல்லணும். நீங்கள் கிவ் பேக் டு த சொசைட்டின்னு நான் சொன்னதுனால இப்போ பார்த்தீங்கன்னாக்கா புதுக்கோட்டையில் அலுமினின்னு இருக்காங்க. அங்கேயே படித்து வேலை கிடைச்ச பையங்க அவங்களே வந்து ஃப்ரீயாக வந்து நிறைய பேருக்கு சொல்லித் தர்றாங்க. அதே மாதிரி திருச்சியில் அலுமினின்னு இருக்காங்க, அவங்களும் வாலண்டியராக கைட் பண்ணுறாங்க. இது மாதிரி நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகரில் அதே மாதிரி நான் விருதுநகர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறப்ப அங்கே படித்து பாஸ் பண்ணவங்க வந்து அங்கே போய் வந்து அவங்களுக்கு ஃப்ரீயாக கைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி எப்போவுமே வந்து தனியாக உட்காந்து படிக்கிறதுன்றது தனிமரம் தோப்பாகாதுன்னு சொல்லுவாங்க. நிறையா விஷயங்களை தனியாக படிக்கணும், புரிதல் வந்து தனியாக இருக்கணும், தன்னறிவில் நிற்பதே தவம்னு சொல்லுவாங்க. அது ஒரு பக்கம் இருக்கணும். இருந்தால் கூட வியூ பாயிண்ட்ஸு சில நேரங்களில் சில நண்பர்களோட ஒத்த கருத்து இருக்கக்கூடிய ஒத்த நோக்கம் இருக்கக்கூடிய இளைஞர்களோடு சேர்ந்து நான் ஒரு இடத்துல உட்காந்து சுகாதாரமாக யோசனை பண்ணுறது, படிக்கிறது, டிஸ்கஸ் பண்ணுறது அப்படின்லாம் பண்ணக்கூடிய நேரத்தில் என்ன ஆகும்னாக்கா அந்த குரூப் டைனமிக்ஸ்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் வந்து உடனே வேலை கிடைச்சவங்க அங்கே வந்து பேச வருவாங்க. நம்மளோடய படிச்சுட்டு இருந்தவர் வேலை கிடைச்சிடும். அப்போ நமக்கு என்ன தோணும், இவர் இங்கே தான் படித்தார், இவர் இப்படி படித்தார், அது மாதிரி நானும் படிப்பேன், இந்த மாதிரி நம்ம படிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நான் திருச்சியில் இருக்கப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஐஏஎஸில் பாஸ் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஜெசிந்தா லாசரஸ்னு ஒரு பொண்ணு ஆல் இண்டியா லெவலில் 27வது ரேங்க் வாங்கி திருச்சியில் இப்போ தமிழ்நாடு கேடரில் இப்போ வேலை பார்த்துட்டு இருக்காது. அந்த பொண்ணு வந்து சீனியர் ஆஃபீஸராக இருக்குது. முதல்ல மணிப்பூரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஷீ இஸ் நவ் ஒர்க்கிங் ஃபார் த இன்னும் ஒரு சில ஆண்டுகள் இங்கே தமிழ்நாடு சர்வீஸில் அவங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து நான் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் திருச்சியில் இருக்கப்போ அவங்க ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்து பிகாம் மாத்திரமே படிச்சுட்டு இன்றைக்கி வந்து ஒரு சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸராக வந்து வேலை பார்க்குறாங்க அவங்க. அப்போ அவங்கள பார்த்தோன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு ஒரு நம்பிக்கை வந்து அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னாக்கா திருச்சியில் ஐஏஎஸ் ரிசல்ட் வந்தாக்கா ஒரு 4 பேராவது 10 பேராவது அந்த ப்ரிலிமினரி பாஸ் பண்ணுவாங்க. ஒரு 2 பேர் ஒருத்தர் வந்து மெயினில் பாஸ் பண்ணி வேலை கிடைக்கும். ஸோ அதுக்கு காரணம் என்னன்னாக்கா சக்ஸஸ் பிரீட்ஸ் சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் வீட்டில் உட்காந்து நிறைய நேரம் படிக்கலாம். உங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு 4 பேர் நண்பர்களாக சேர்ந்து ஒரு மரத்தடியில் உட்காந்து கூட போதி மரம் மாதிரி நினச்சிட்டு அதில் படிக்கலாம். ஆனால் இந்த ஸ்டடி சர்க்கிள்ன்ற இடத்துல வந்தீங்கன்னாக்கா அங்கே நிறைய பேர் படிக்கிறப்ப நிறையா கருத்துக்கள், அந்த போட்டி நடக்கிற இடத்துல தான் அவங்க படிக்கிறவங்களாம் நம்ம காம்படிட்டர்ஸ்லாம் எப்படி இருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம எவ்வளோ படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும், ஒரு குழு மனப்பான்மை வரும். அதே சமயம் தனியாக நம்ம படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். ஸோ அதனால் இந்த ஸ்டடி சர்க்கிள்ன்ற வாய்ப்பை வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வந்து குரூப் டைனமிக்ஸ் அது வந்து பேசுகிறதுக்கு 4 பேரோட நாளைக்கு போய் வேலை பார்க்குறப்ப கூட பார்த்தீங்கன்னாக்கா தனியாக வீட்லேயே உட்காந்து படிச்சுட்டு பரீட்சையும் யாரோடையும் பேசாமல் போய் பரீட்சை எழுதிட்டு வேலையும் கிடைச்சி வேலைக்கு போயிட்டோம்னாக்கா நம்ம சோஷியலைசிங் ப்ராசஸ்ன்றது நமக்கு இல்லாமல் போயிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது, அந்த விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை, அந்த இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருக்கூடையும் வந்து நம்ம எப்படி நம்மள மாதிரி இருக்கக்கூடிய சகோதரரோ சகோதரியோ எப்படி வந்து நம்ம வாழ்க்கையை அணுகணும், பேசணும், இப்படியெல்லாம் பன்முகத்திறன்லாம் உங்களுக்கு வளர்க்குறதுக்கு இந்த ஸ்டடி சர்க்கிள் வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எக்ஸாமும் கிடையாது. சில பேர் ஒரு குரூப்பாக உட்காந்து ஸ்டாஃப் செலெக்ஷனு ரயில்வே இதுக்கு படிச்சுட்டு இருப்பாங்க. சில பேர் குரூப் 4க்கு படிப்பாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம்னு படிப்பாங்க. அப்புறம் குவிஸ் ப்ரோக்ராம்லாம் நடத்தி அந்த டிஸ்கஷன் பண்ணுறது, இப்படிலாம் நிறைய பண்ணக்கூடிய நேரத்தில் நம்ம எக்ஸாம் ஹாலில் போய் உட்கார்றப்ப அந்த கேள்வியை பார்க்குறப்ப நம்ம இது மாதிரி படித்தோம்ல அப்படின்னு ஒரு ஞாபகம் வரும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரூப் ஆக்டிவிட்டி அந்த ஸ்டடி சர்க்கிள்ன்றது ஒரு பெரிய கேட்டலிஸ்ட் அது வந்து. ஸோ ஐ ஹவ் சீன் இன் மை லைஃப் நிறைய வருடங்கள் நான் வந்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நான் வேலை பார்க்கக்கூடிய நேரத்திலையும் சரி, அந்த அழகப்பா பல்கலைக்கழக தன்னார்வ பயில் வட்டத்தில் வந்து நான் ஒரு இயக்குநராக இருந்த நேரத்திலையும் சரி, அந்த விசிபிளாக வந்து ஒரு விதை என்பது எப்படி விருட்சமாக முடியும் அப்படின்றதுக்கான சூழல் என்பது அந்த தோட்டக்காரன் கையில் கிடையாது, அந்த விதையோட கையில் தான் இருக்குது. ஆனால் அந்த சூழலை ஏற்படுத்தி கொடுத்தோம்னாக்கா எல்லாருமே வந்து அடையக்கூடிய இலக்கு தான் இந்த போட்டித் தேர்வு என்பது. அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபெயிலியர்ஸையும் எப்படி எடுத்துக்கிறது, சக்ஸஸை எப்படி வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணிக்கிறணும் அப்படின்றதுக்கெல்லாம் ஒரு அருமையான பிளாட்ஃபார்ம் மாதிரி அது வந்து. அதை நான் என்ன சொல்வேன்னாக்கா என் ஒன் ஸ்டாப் ஷாப் ஃபார் யூத் எம்பவர்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஒரு இளைஞனுக்கு வந்து ஒரே ஒரு இடத்துல உட்காந்துட்டு இலவசமாக அரசாங்கத்து மூலியமாகவோ பல்கலைக்கழகத்துக்கு மூலியமாகவோ வந்து தன்னை மேம்படுத்திக் கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு அப்படின்னு நான் சொல்வேன் நான். ஸோ அந்த விதத்தில் இந்த போட்டித் தேர்வுக்கான அப்ளிகேஷனை போட்டுருங்க. அதே மாதிரி அங்கங்கே இருக்கக்கூடிய இடங்களில் போய் இலவசமாக படிங்க. அப்புறம் நான் வந்து எனக்கு நிறைய பணம் இருக்குது, நான் போய் கோச்சிங் சென்டரில் போய் படிக்கிறேன் அப்படின்றது தட்ஸ் ஐ லீவ் இட் டு யூ, உங்களுடைய சாய்ஸ்க்கு விட்டுறேன். ஆனால் இது வந்து ஹோம் அவே ஃப்ரம் ஹோம் மாதிரி. நீங்கள் வந்து அப்படியே அதில் வந்து ஒரு தடவை பணம் கட்டிட்டு திருப்பி கிடைக்காம போகணுன்னா பழையபடி அங்கே அடுத்த பேட்ச் வந்துடுவாங்க. இங்கே அப்படி கிடையாது. வேலை கிடைக்கிற வரைக்கும் அது வந்து உங்கள் வீட்டிலேருந்து அங்கே படிக்கிறது, அப்புறம் திருப்பி வந்து வேலை கிடைக்கிற வரைக்கும் மற்றவங்க நிறைய பேருக்கு வேலை கிடைச்சிருக்கும், அவங்கள பார்த்து நம்மளும் மோட்டிவேட் ஆகிறது, இப்படியெல்லாம் இது ஒரு தொடர் முயற்சி மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து இப்போ என்ன ஸ்டேஜுக்கு வந்துருச்சுனாக்கா வேலை கிடைச்சவங்க நிறைய பேர் இந்த மாதிரி விஷயத்தை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இட் ஹஸ் கம் நவ் எ ஃபுல் சைக்கிள் ஆயிடுச்சு இந்த ஸ்டடி சர்க்கிள்ன்றது. அதனால் இப்போ அலுமினியும் வர ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பேருக்கு கைட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் அனைவருமே கூட பல்கலைக்கழகத்திலும் சரி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸிலும் சரி இந்த ஸ்டடி சர்க்கிளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி.
கல்வி சார்ந்த தகவல்களை பகிர்ந்து கொண்ட திருச்சிராப்பள்ளி வேலைவாய்ப்பு அலுவலகத்தின் முன்னாள் மண்டல துணை இயக்குனர் மற்றும் நம் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் தன்னார்வ பயிலும் வட்டத்தின் முன்னாள் இயக்குனர் திரு சுரேஷ்குமார் ஐயா அவர்களுக்கு நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி 90.8 நன்றிகள். இந்த நிகழ்ச்சியானது நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் இன்டர்நெட் ரேடியோ, ஸ்பாட்டிஃபை, கூகுள் பாட்காஸ்டிலையும் ஒளிபரப்பு செய்யப்படும். இந்த நிகழ்ச்சி கேட்ட எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும்னு நாங்க ரொம்பவே நம்புறோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் உங்களுக்கு ஏதேனும் பகிரணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கருத்துக்களை நீங்க அனுப்பலாம். கருத்துக்கள் அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி comradio@alagappauniversity.ac.in. நன்றி நேயர்களே.